வணக்கம். நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும். ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழலுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான். எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம். நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள், மனநிலை, பேசும் முறை, ஆழ்ந்த சிந்தனை திறன், குடும்ப வாழ்க்கை, கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும். ஜாதகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர். இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும். மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஒரு நபர் வாழ்க்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும், எப்போது சவால்கள் ஏற்படும், எப்போது திருமண நேரம், குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம். நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும். சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இதை பொறுத்து பூஜைகள், பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும். இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல, அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக நுண்ணறிவு, ஆழ்ந்த பகுத்தறிவை கொண்டிருப்பார்கள். இவர்களின் பேச்சுத்திறன் அருமை, மனநிலையை உணர்ந்து அதன்படி நடக்கும் திறமை கொண்டவர்கள். உடல் கட்டமைப்பு கட்டுமஸ்தானம் மற்றும் திடமாக இருக்கும். தாந்தர்மங்களை கடைபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். எந்த காரியமும் தாமதமின்றி செயல்படுத்தி வெற்றி அடைவார்கள். இவர்களின் நட்பு வட்டம் பரந்ததாக இருக்கும். யாரிடம் எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் தங்கள் சொந்த முயற்சியால் முன்னேறும் தன்மை கொண்டவர்கள். ஆரம்பத்தில் வெகுளியோடு இருந்தாலும் காலத்துடன் விவேகத்தை எடுத்துக்கொள்வர். சண்டைகளை விரும்பாதவர்கள். எளிதாக விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள். எச்சரிக்கை உணர்வுடன் தங்கள் செயல்களை திட்டமிடுவார்கள். வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள். தூய்மையான மனதையும் நாசூக்கான பழக்க வழக்கங்களையும் கையாள்வதால் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் தாங்கி நடப்பார்கள். அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றியை கைப்பற்றுவார்கள். இவர்களின் அதிபதி புதன் பகவான் என்பதால் கல்வியில் சிறந்த இடம் பிடிப்பார்கள். புத்தகங்களை விரும்பி படிப்பதிலும் அறிவை பெருக்குவதிலும் ஆர்வமுள்ளவர்கள். தங்கள் கல்வியை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவார்கள். கதாசிரியர், பத்திரிகையாளர், மனோதத்துவ நிபுணர், நடிகர், நடிகை, கட்டிடக் காண்டிராக்டர், அழகு கலை நிபுணர் போன்ற பல துறைகளில் சாதனை படைப்பார்கள். புகைப்படக்கலை, கம்ப்யூட்டர் துறை, அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவார்கள். தாங்கள் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் திறனும் உண்டு. தொழிலில் போட்டிகளை சமாளித்து முன்னேற்றத்தை அடைவார்கள். நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்துவார்கள். அரசு பணியில் கப்பல், நீர்வழி போக்குவரத்து, வன பாதுகாப்பு, இராணுவம், பேரிடர் நிர்வாகம், தொலைத்தொடர்பு, விண்வெளி தொழில்கள், அறுவை சிகிச்சை போன்ற துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றுவர். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரும் வாய்ப்பு அதிகம். முன்கோபம் இருந்தாலும் முகத்தில் இனிமையான புன்னகையும் மலர்ச்சியும் காணப்படும். மனைவி, பிள்ளைகளுக்கு அதிக அன்பும் அக்கறையும் காட்டுவர். பெரும்பாலும் காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு இருக்கும். வாழ்வில் இருக்கும் என்பதற்கே திருப்தியடைவார்கள். பாரம்பரிய நற்குணங்களையும் பெற்றவர்கள். ஆரோக்கியம் பொதுவாக நல்லதாக இருந்தாலும் தோல் வலி, எலும்பு பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த நட்சத்திரம் 18வது நட்சத்திரமாக விருச்சிக ராசியை சார்ந்தது. அதிபதி செவ்வாய். மனதுடன் தைரியமும் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னணி. இயல்பாகவே நல்ல குணங்களை கொண்டவர்கள். முன்கோபம் சில நேரங்களில் உள்ளதாகும். அவசரமாக வார்த்தைகளை வெளிப்படையாக கூறி பின்னர் வருத்தப்படுவார்கள்.
கேட்டை பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்ற பழமொழி உண்டு. அரசியல் அல்லது சமூக அச்சுறுத்தல்களில் ஆட்சி செய்வோர் நண்பர்களின் ஆதரவை பெற்று முன்னேறுவார்கள். இப்போதும் முகத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்கும் குணம் கொண்டவர்கள். செல்வத்தை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டுவர். இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையுடன் கிடைத்ததை போதுமானதாக கருதி திருப்தி அடைவர். பிறர் உதவிகளை மறக்காமல் வாழ்வர். இனிமையான சுபாவமும் அழகிய தோற்றமும் கொண்டவர்கள். தங்களை தனியாக முயன்ற ஏகலைவர்களாக பார்ப்பார்கள். யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னேறும் குணம் அவர்களுக்கு உண்டு. தேவேந்திரனின் அவதாரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் காணப்படுகின்றன. நுண்ணறிவும் கல்வியுமான திறன்களும் சிறப்பாக இருப்பதால் உறவினர்களால் சில நேரங்களில் வஞ்சனை எதிர்கொள்ள வாய்ப்பு உண்டு. எதிர்காலத்தை உணர்ந்து செயல்படுவார்கள். குடும்பத்தில் அன்பும் கடுமையான திடப்பணியும் இருக்கும். கடவுள் பக்தியில் முழுமையாக ஈடுபடும். கேட்டை நட்சத்திரத்தின் பாதங்கள் 4 வகைப்படும். முதல் பாதம் புதன் அதிபதியாக, செவ்வாய் ராசி அதிபதியாக, குரு நவாம்ச அதிபதியாக இருப்பது. உழைப்பதில் சிரமம் காட்டாமல் மகிழ்ச்சியுடன் இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்ய நினைப்பவர்கள். பிரச்சனைகளை தைரியமாக சமாளித்து வெற்றியடைவர். கல்வியில் சிறப்பாக விளங்குவர். கொடுத்த வாக்கை கடைப்பிடிப்பதில் வல்லவர்கள். ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டுவர். நண்பர்களின் பிரச்சனைகளை முன்னின்று தீர்க்க முயல்வர். இதனால் அன்பும் ஆதரவும் பெறுவார்கள். இரண்டாம் பாதம் புதன் அதிபதியாக, செவ்வாய் ராசி அதிபதியாக, சனி நவாம்ச அதிபதியாக இருக்கும். ஏழைகளுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். குடும்ப பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீதியையும் நேர்மையையும் முக்கியமாக கருதி நடப்பார்கள். முடிவெடுப்பதில் ஆராய்ச்சி செய்யும் பழக்கம் உண்டு. விளையாட்டு ஆர்வம் குறைவாக இருக்கலாம். முன்கோபம் அதிகம். அதனால் பிறர் மனதை பாதிப்பார்கள். பின்னர் மன்னிப்பு கேட்பார்கள். சுத்தமான மனதை காக்க முயற்சி செய்கிறார்கள். மூன்றாம் பாதம் புதன் அதிபதியாக, செவ்வாய் ராசி அதிபதியாக, சனி நவாம்ச அதிபதியாக இருக்கும். அமைதியானவர், பொறுமை உடையவர். சண்டை சச்சரவுகளை தவிர்க்க விரும்புகிறார்கள். காதல் திருமணத்தை விரும்புகிறவர்கள். முதுகு வலிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிறர் பற்றி புறம் பேசாமல் நேர்மையாக பேசுவார்கள். இயற்கை உணவுகளை விரும்புவார்கள். நான்காம் பாதம் புதன் அதிபதியாக, செவ்வாய் ராசி அதிபதியாக, குரு நவாம்ச அதிபதியாக இருக்கும். ஒழுக்கம் மிகுந்தவர். கடுமையாக பேசுவார்கள். அன்பும் கனிவும் கொண்டவர். பெற்றோர்களுக்கு மரியாதை காட்டுவார்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையாக நடப்பார்கள். உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்ய முனைப்புடன் இருப்பர். ஆன்மீக அறிஞர்களின் வழிகாட்டுதலால் மனமும் பண்பும் மெருகூட்டப்படும். வாழ்க்கையில் வீடு, வாகனம் என அனைத்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக விராலிமலையில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானை, திருவேற்காட்டில் உள்ள கருமாரியம்மனை, உறையூரில் உள்ள ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் உடனுரை அழகிய மணவாள பெருமாளை, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குதல் நன்றாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான முக்கிய கோயில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில். இது தஞ்சாவூர் அருகே அமைந்துள்ளது. இங்கு தங்கள் ஜாதக தோஷங்களை நீக்கி சிறந்த வாழ்வை பெற வழிபடுவர். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை இவற்றின் மேல் வைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவார்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.